தமிழ்நாட்டில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதியில் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள பூவனூர் கிராமத்தில் விவசாயிகள் மழையை நம்பி மானாவாரி பயிரான உளுந்து பயிரிட்டிருந்தனர். தற்போது பெய்த கனமழையால் 450 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. மாரி ஓடையை தூர்வார பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதால் தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் தங்கள் பயிர்கள் சேதமானதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் நீரில் மூழ்கி இன்றைக்கி எல்லாமே அழுகிற நிலமையில் இருக்குது. அதுக்கான காரணம் நீர் வடிகிறதுக்கான வழிங்கிறது அருகில் இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாரி ஓடை தான். அந்த மாரி ஓடையும் பார்த்திங்கன்னா இதுவரையிலையும் மாவட்ட நிர்வாகமோ வட்டார வளர்ச்சி அலுவலகமோ இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து அது தூர் வரப்படலை. அதுக்கு பார்த்திங்கன்னா நீர் தடுப்பு அந்த முறையும் இல்லை. அது துண்டு போய் இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பயிர் எல்லாமே இன்றைக்கி நாசமாகிட்டு இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது தூர்வாரப்படணுங்கிற அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கணும் அப்படிங்கிறது. அதேபோல் வேப்பூர் தாலுகா நல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏரிகளில் இருந்து வெளியேறிய உபரி நீரானது விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் 5000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்த உளுந்து பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. வடிகால் வசதி செய்து தரக்கோரி அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் தங்களின் பயிர் சேதமானதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதாச்சலம் அடுத்த எடச்சித்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி மஞ்சு தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலத்தில் மக்காச்சோளத்தை பயிரிட்டு இருந்தார். இந்த பயிர்கள் நன்கு வளர்ந்திருந்த நிலையில் கனமழை காரணமாக நீரில் மூழ்கியது. இதனால் 60,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மஞ்சு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரளையூர் கிராமத்தில் சம்பா சாகுபடிக்காக 250 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கனமழையால் நீரில் மூழ்கியது. வடிகால் வாய்க்கால்களை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டு உள்ளதால் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் தங்கள் பயிர் மூழ்கியதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் மழைநீர் வாய்க்கால் வழியாக ஆற்றில் கலக்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 50 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தாமரைப்பாக்கம், தலங்கை, வாங்கூர், நந்திமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 130 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ள தங்களுக்கு அரசு உதவிகரம் நீட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயத்தில் நேற்று பேஞ்ச மழையினால காற்று புயல் மாரி மொத்த தரமட்டமாக வலிச்சுன்னு படுத்துட்டு தண்ணி வெட்டி திறந்தாலும் போகாமல் அப்படியே தேங்கி கொண்டு இருக்கிறது. இது நாங்கள் என்ன பண்ணாலும் அக்ரி ஆஃபீஸ் எதுவுமே முறையாக எதுவுமே கொடுத்தோம் லெட்டரு. அதாவது நிவாரண நிதி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவுமே கொடுத்தோம். அந்த ஸ்கீம் நேற்றே முடிஞ்சிச்சு. இப்போ வர முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 ஏக்கரா நாங்கள் 8 ஏக்கரா பயிர் வச்சுருக்கோம். இந்த சம்பாப்பட்டத்தில் தாமரைப்பாக்கம்ன்ற கிராமத்தில் ஒரு 500 ஏக்கரா இருக்குது. அந்த 500 ஏக்கரால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு வாரத்தில் அறுவடை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் இந்தமாரி மொத்தப்படுத்திடுச்சு. யாருக்குமே எந்த லாபமுமே கிடைக்காது.